யாழ்ப்பாணம் வயாவுலானில் காணிகளை விடுவிக்க கோரி வயாவுலான் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாதுகாப்பு படைகளால் கையகப்படுத்தப்பட்டுள்ள மக்களின் காணிகளை மீள விடுவிக்க கோரி யாழ்ப்பாணம் வயவுலான் சந்தியில் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீண்ட காலமாக பாதுகாப்பு படைகளின் கட்டுப்பாட்டில் உள்ள தமது காணிகளை மீள பெற்றுக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இன்றைய போராட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதரனும் கலந்து கொண்டு மக்களின் கோரிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். தமது காணிகளை மீள பெற்றுக் கொண்டு இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவதற்கான உரிமையை உறுதி செய்ய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கமும் நாங்கள் வந்தால் மக்களின் காணிகள் மக்களுக்கு என்று சொல்லி மிகப்பெரிய செய்தியை மக்களிடம் கொடுத்து இந்த பகுதி மக்களின் வாக்குகளை கூட அவர்கள் பெற்றுக்கொண்டு பாராளுமன்றம் சென்றார்கள். இப்பொழுது அந்த மக்கள் நேரடியாக சொல்லுகிறார்கள், நாங்கள் பாராளுமன்ற தேர்தலில் எங்களுடைய காணிகளை அவர்கள் விடுவார்கள் என்ற காரணத்திற்காக நாங்கள் அவர்களுக்கு வாக்களித்திருந்தோம். ஆனால் இதுவரை அவர்கள் எங்களுடைய காணிகளை விடுவிக்கவில்லை என்று அந்த போராட்டத்தினுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்று பலாலி, வசாவுலான், தெல்லிப்பளை, மயிலிட்டி போன்ற இடங்களிலே மக்கள் தொடர்ந்தும் தங்களுடைய இடங்களுக்கு செல்வதற்கான போராட்டங்களை முன்னெடுக்கின்றார்கள். 2013ஆம் ஆண்டு இலங்கை அரசு ஒரு வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டிருந்தது. இந்த காணிகளை விடுவிக்காத முறையில் அது ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக இலங்கை அரசால் பயன்படுத்தப்படுகிறது. இப்பொழுது கூட இருக்கிற அரசாங்கம் அந்த வர்த்தமானி அறிவித்தலை மீளப்பெறலாம். ஆனால் அதனை ஒரு கருவியாக, ஒரு ஆயுதமாக நூதனமான முறையிலே தமிழ் மக்கள் மீது அரசு பாவிக்கின்றது. இப்பொழுது இருக்கின்ற அரசுக்கு அது விளங்காததென்றல்ல. ஆனால் அண்மையிலே ஜனாதிபதி தலைமையிலே கூடிய குழுவில் கூட விரைவாக நாங்கள் காணிகளை விடுவிக்கிறோம், விரைவாக விடுவிக்கப் போகிறோம் என்ற செய்திகளை சொல்கிறார்களே தவிர எந்த விரைவு என்பது எவ்வளவு நாட்கள் அல்லது எத்தனை மாதங்களில் இந்த காணிகளை விடுவிப்போம் என்ற செய்தியை தெளிவாக சொல்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை. ஆகவே இந்த மக்களை தொடர்ந்து ஏமாற்றுகின்ற செயலையே அரசும் இராணுவமும் செய்கின்றது. யுத்த காலமாக இடம்பெயர்ந்து மீண்டும் குடியேறதுக்காக இந்த ஆட்சிக்கு அரசாங்கமானது மக்கள் காணிகள் மக்களுக்காக என்ற அடிப்படையில் சொல்லிக் கொண்டு வந்தார்கள். ஆனால் இன்று வரை அந்த மக்கள் காணிகளை மக்களுக்கு மீள தரவில்லை. அதன் காரணமாக அரசாங்கம் நாங்கள் பணியாக கேட்டுக்கொள்வது, நீங்கள் கூறிய அந்த வாசகத்துக்கு இணங்க எமது காணிகளை எமக்கு தந்தால் உண்மையிலேயே எமது காணிகளை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா விவசாய நிலங்கள் மிகவும் செல்வ செழிப்பு வாய்ந்த நிலங்கள் அந்த இடங்களில் எந்த பயிரை வைத்தாலும் அந்த பயிர் எங்களுக்கு எங்களுடைய ஜீவன வாழ்த்துக்கு மிகவும் அத்தியாவசியமான பயிர்களாக காணப்படுகின்றது, அத்தியாவசிய நிலங்களாக காணப்படுகின்றது. அந்த வகையில் நீங்கள் எங்களது இடத்தை விட்டு தந்தால் நாங்கள் எங்கள் இடங்களிலே எங்களது விவசாய நிலங்களிலே நாங்கள் எங்களது தோட்டங்களை ஆரம்பித்து எங்களுடைய வாழ்வாதாரங்களை நாங்களே மேற்கொண்டு செய்யக்கூடியமாக இருக்கும். அதே போல் எமது இந்த விடுபடாத பகுதிகளே பார்த்திங்கன்னா பாடசாலைகள் இருக்கின்றன, கோயில்கள் இருக்கின்றன, அதோட மக்கள் குடியிருப்புகள் காணப்படுகின்றன. இவ்வாறான பிரதேசங்களை நீங்கள் மிக விரைவாக விடுதலை செய்வதான மக்கள் இயக்கங்களை நீங்கள் புரிந்துகொள்ளக்கூடியமாக இருக்கும். உண்மையிலேயே எமது இடத்தை விட்டால் நாங்கள் எமது மக்கள் மூலம் அந்த கோயிலை கட்டி திருவிழாக்களை நடத்தி ஒரு சந்தோஷமாக வாழ்வார்கள்.